ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை விளக்கு வைக்கணுன்றதுக்காக ரெடி பண்ணிட்டுருக்கேன். பாருங்கள், இன்றைக்கி தான் வாங்கிட்டு வந்தேன் நான். ஜவ்வாதெல்லாம் தீர்ந்துச்சு. பாருங்கள், தசாங்க பொடி, ஜவ்வாது, பஞ்சகவ்யம் விளக்கு இதெல்லாம் இன்றைக்கி தான் வாங்கிட்டு வந்தேன் நான். பூஜைக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமாக வைக்கணும். அதுக்காக எப்பயுமே நீங்கள் முடிஞ்சால் அதெல்லாம் வாங்கி போடுவீங்க. ரசாங்க பொடி நம்ம சாம்பிராணியில் கொஞ்சம் சேர்த்து போட்டு சாம்பிராணி போட பிடிக்கணும். அதுக்காக இது. அப்புறம் நம்ம எப்பயும் காசு இதில் போடுவோம் இல்லையா, ஜவாது, பச்சை கற்பூரம், ஏலக்காய், அது ஒரு சின்ன பிஞ்சு ஏலக்காய் உரித்து அந்த விளக்கில் அதில் போடணும். கருப்பாக இருக்கு அந்த விதை மாதிரி அதை போட்டுடணும் விளக்கில். பச்சை கற்பூரம், இது ஜவ்வாது கொஞ்சம் எல்லாம் போட்டு விளக்குங்க. இப்போ நான் விளக்கு வச்சுருவேன். சுக்கர ஓலையில் 8 மணிக்கு முருகனுக்கு வெத்தலை தீபம் வைப்பேன். அப்போ தான் வேலுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் விளக்கு வைப்பேன். இப்போ ஒரே ஒரு விளக்கு மட்டும் இப்போ வைக்கிறேன். 8 மணிக்கு நான் வெத்தலை தீபமும் வேலுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த பூஜையை நான் பண்ண போகிறேன். அப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணுங்கள். பஞ்சகவ்யம் விளக்குன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நிறைய பேருக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியலை. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இதில் நெய் ஊற்றி ஒவ்வொரு விளக்கு வச்சா போதும். அகலில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அகலில் விளக்கு இப்படி வச்சுக்கோங்க. அகலில் வச்சுட்டு வைங்க. ஏன்னா நம்ம இது அப்படியே இது எரிஞ்சிடும். நம்ம நெய் ஊற்றி வைக்கிறதுனால அது அப்படியே எரிஞ்சு கறியாயிரும். அப்போ நம்ம கீழெல்லாம் வைக்கக்கூடாது. அதனால இந்த மாதிரி ஒரு அகலில் வச்சு வைங்க. ஓகேவா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தசாங்க பொடினா இப்படி இருக்கும். இதை நீங்கள் டைரெக்டாக சாம்பிராணி போடும்போதும் அதில் போட்டு நீங்கள் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கப்பு கொடுத்துருப்பாங்க, அதில் போட்டு நீங்கள் ஃபில் பண்ணி அப்படியே ஒரு அகல்லையோ இல்லை நம்ம சாம்பிராணி போடுறதுலையோ வச்சு கூட அப்படியே பற்ற வச்சு விட்டோம்னா அது நல்லா மணமாக இருக்கும். வீட்டில் இப்படி தான் இருக்கும் இந்த தசாங்க பொடி. இன்னும் அதான் நீங்கள் டைரெக்டாக சாம்பிராணி நம்ம எப்பயும் போடுவோம் இல்லையா, வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை போடுவோம், அமாவாசை வேறு இன்றைக்கி. அப்படி போடும்போது அதில் கூட நீங்கள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி இதில் ஃபில் பண்ணி தனியாக கூட நீங்கள் ஒரு தட்டில் வச்சு பற்ற வச்சு விற்கலாம். நல்லா மணமாக வாசனையாக இருக்கும். சாமியும் நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்காக தான் மெயினாக இது வைக்கிறது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், முருகருக்கு வைக்கிறதுக்காக பிரசாதம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பொட்டுக்கல்ல ஒரு கப் எடுத்துக்கோங்க. பாருங்கள், 2 ஏலக்காய் இதை போட்டு தூள் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தூள் பண்ணிக்கோங்க. இப்படி பவுடர் பண்ணிக்கோங்க. நான் இந்த கப்பில் ஒரு கப்பு எடுத்தேன் பொட்டுக்கல்ல. அதில் 1.5 கப்பு, 1.25 கப்பு, 1.5 கப்பு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் தேவையோ, கொஞ்சம் நிறைய வேணும்னா 1.5 எடுத்துக்கோங்க. நார்மலாக வேணும்னா ஒரு 1.25 எடுத்துக்கோங்க. இதை அப்படியே கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றி, ரொம்ப பாவு மாதிரிலாம் வேண்டாம், சும்மா கரைச்சா மட்டும் போதும். இருங்க, கரையிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. சும்மா கரைஞ்சி வந்தால் போதும். அது வரைக்கும் இதில் போடுறதுக்கு முந்திரி, பாதாம், பிஸ்தா, திராட்சை எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். அது எல்லாமும் அப்படியே நெய்யில் வறுத்து நம்ம போட்டுடலாம். இருங்க, வெயிட் பண்ணுங்கள். நம்ம சிம்பிளாக கூட கும்பிடலாம். ஏன்னா நம்ம வேலுக்கு அபிஷேகம் பண்ணுறதுனால நம்ம ஏதாவது ஒரு பிரசாதம் நம்ம வைக்கணும். சிம்பிளாக கூட ஒரு பால் கூட காய வச்சு வைக்கலாம், பாலும் வைக்கலாம். இந்த மாதிரி எப்பயும் நம்ம வைக்கிற மாதிரி கூட வைக்கலாம். சரி, இருந்தாலும் இன்றைக்கி ஒரு இதாக நம்ம அபிஷேகம் பண்ணி வைக்கிறதுனால நான் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கட்டும்ன்றதுக்காக நான் இது செய்கிறேன். நீங்கள்லாம் இது செஞ்சு தான் கும்பிடணுன்றதெல்லாம் இல்லை. நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு கும்பிட்டா போதும். நம்ம திருப்தி தான். நம்ம என்ன வச்சு கும்பிட்றோம் சாமிக்கு, இது வச்சா நம்மளுக்கு மனசுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக தான் இது நம்ம செய்கிறோமே தவிர, சாமி நம்மளுக்கு கேட்கல இது செய்ய அது செய்ய அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கேட்கல. இது நம்மளே காலையிலேருந்து யோசிக்கிறோம், சரி இது இப்படி செஞ்சு வைக்கலாம், இன்றைக்கி இப்படி செஞ்சு கும்பிடலாம் அப்படின்ற ஒரு விஷயம் தானே தவிர, சாமி நம்மளை எதுலேயும் கட்டாயப்படுத்தலை. அது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நெய் ஊற்றி நான் பாதாமும் பிஸ்தாவும் வறுத்துட்டேன். உங்களுக்கு நெய் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ரீஃபண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை போட்டுட்டு கட்டிப்படாமல் நல்லா கலக்கிக்கோங்க. நல்லா வறுக்கணும்.
இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுங்கள், இந்த வெல்லம் நம்ம சர்க்கரை காய வச்சுருக்கோங்க அதை ஊற்றிடுங்க. கட்டிப்படாமல் காக்குங்க. நம்ம வறுத்து வச்சுருக்கிற பாதாம் பிஸ்தாலாம் அதை போட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் நல்லா கெட்டியாகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா கலக்கி விடுங்க. கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் டைம் எடுக்கும். அதுக்காக சளிச்சிக்க வேண்டாம், என்னடா இவ்வளோ நேரம் அப்படின்ட்டு. ஒரு 10 நிமிஷம் மட்டும்தான் ஆகும். இது கொஞ்சம் கெட்டியானோடனே எடுத்து நெய் வேணும்னா இன்னும் கொஞ்சம் நல்லா நெய் ஊற்றி கலக்கிட்டே இருங்க, கெட்டியாகிடும். அப்புறமா எடுத்து ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதம் வந்துடுச்சுன்னா கொஞ்சம் உங்களுக்கு நெய் பிடிக்கலன்னா கொஞ்சம் எண்ணெய் காய வச்சு ஊற்றிக்கோங்க. எனக்கு அவ்வளோவா நெய் பிடிக்காது, அதுக்காக நான் எண்ணெய் காய வச்சு ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு எப்படிவோ அப்படி செஞ்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை ஒரு பவுலில் மாற்றிட்டா ஒரு 5 நிமிஷம் விட்டோம்னா செட் ஆகிடும். இருங்க, செட் ஆனதுக்கப்புறம் காமிக்கிறேன்.